இவரை எப்படி நான் அடக்கலை செய்ய போறேன்? என்ன பெற்ற அம்மா எங்கடி இருக்கிற முண்டே என்ன கருவிலே கலைச்சிருக்க கூடாது. நான் காக்காயா கத்துறேன் அம்மா. இவன் இப்படியா போடுவாடா குட்டி சாரா என்னங்க குட்டதற்கு பூவேதற்கு பூசு மஞ்சள் தான் எதற்கு பட்டி விட்ட மரமானே காவி ஒரு சுகக்கானே காவி ஒரு நான் தாலி அறுக்கணுமா? என் தாய் வீடு போகணுமா? அம்மி மிதித்தி அறுத்தது பாத்தி மங்கள மேல முடங்க உற்றார் உறவினர் வந்து வாட்டுல போய் நீங்களை கட்டிய மாங்கல்ய கழித்து விட்டு அற வேணுமா சாமியே? தாலி தாலி நாரிக்கணுமா?
ஐயா தளபதி என்ன இப்படி படுத்துக்கிறாரு? என்ன ஆச்சு? தூக்கம் தான் படுத்துட்டாரு. கை போடணுமா தண்ணி வேணுமா எப்படியா? சாமி அறக்கலை செய்யணும் ஒரு பாவி கூட வந்து அச்சு பார்த்து கொடுக்கலையே. நான் தனிமரமா நிக்கிறேன்ப்பா. ஏ ராஜா தாய் மனசு தங்கோ நன்றி சொல்ல போதாதம்மா அது மாறாத அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் விட மாட்டேன். ஏன்னா உன் கணவனும் இல்லை, உனக்கு கட்டிய கணவனும் இல்லை, கையில் இருந்த குழந்தையும் இல்லை. உனக்கு என்ன நேரமா இருந்தாலும் நான் தான் தாலி கட்டி உன்னை கணவனாகும். என்ன செய்ய மனைவி ஆக்கி நான் உனக்கு கணவனா வாங்கி என்ன செய்ய போறேன்? உனக்கு எனக்கு கல்யாணம், உனக்கு எனக்கு கல்யாணம். வாடா கல்யாணம் பண்ணிக்கினா இந்த பாதாள கோட்டைக்கு தான் நீ ராணி. ஐயா ஏய் உங்களுக்கு கல்யாணமா? கல்யாணம் சாப்பாடுலாம் எப்படி போடணும்? எப்படி போடணும்? டாடா புட்டலாம் இருக்கணும். இந்த வடை பாயாசம் இட்லிலாம் பாயசு, இந்த ஒயிட் ரைஸ் சாம்பார் பொரியல் அதெல்லாம் பிரியாணி போடுறா. அதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? சிக்கன் ரைஸ் நாய் சாப்பிடுமா? இது பிரியாணி நாய் சிக்கன் ரைஸா? அது மனுஷன் சாப்பிடுவானா? அது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா கிடையாது. வேற என்ன வித்தியாசமான சாப்பாடு? வேற என்ன சாப்பாடு? போடுறா. அப்படியே தலைவாய் விதைய போட்டணும். இலைய பலமா இருக்கணும். இலை பலமா இருக்கணும். ஆமா. அப்படியே மொத்த பேர் உட்கார வச்சிடணும். எல்லாரையும் நெடுக்க உட்கார்றது. முதல்ல வந்து சைடிஸ்னு முதல்ல வைக்கிறதுன்னு பார்த்தனா அப்படியே ஒரு ஒரு இலைக்கு ஒரு ஒரு பனங்கொட்டை பேத்து பேத்து வைக்கணும். அப்புறம் வந்து மெயின் டிஷ்ஷே தான். ஏண்டா வாழைப்பழம் வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி கூட ஏன்னா ஒரு பழம் வச்சுமா பந்தியில பணமயம் மேடம் வச்சுமாவா? ஐயா பணமயம் வைக்கிறதுக்கு காரணம் இது. அந்த பணமயத்தை எடுத்து அப்படி ஈக்கும் போது அந்த நாறு பூரா பல்லுல மாட்டிக்கும். அவன் நாரத்தான் ஈப்பான், சோத்தை கேட்க மாட்டான். எப்படி நம்ம ஐடியா? சாப்பாடு போட்டா கோயம்பேடு வித்தியாசமா இருக்குண்டா. கோயம்பேடு வித்தியாசமா புதுமையா இருக்குது. எப்படியா இல்லாமல இருக்குமா? எப்படி அப்படியே என்ன பண்ணோம்? ஒரு 25 கிலோ சிப்ப நேரம் போட்டு அரிசி போட்டு வச்சு வச்சிடணும். சோத்தை ஒயிட் ரைஸ் வெட்டா ஒயிட் ரைஸ் வச்சிடணும். வச்சுட்டு தான் முக்கியமா இருந்து அந்த கோயம்பு புதுமையான கோயம்பு எப்படி அறிவே என்ன கோயம்பு நம்ம விறுவிறுன்னு என்ன பண்ணோம்? நாளான்னைக்கு அவர்பேட்டை சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போனோம். போய் முதல்ல வச்சிருப்பாங்க எங்க இந்த புச்சகரை இருக்குதுப்பா.
புளிச்சக்கீரை. ஆ, சரி புளிச்சக்கீரை என்ன பண்ணுற? ஒரு 50 கத்த புளிச்சக்கீரை வாங்காந்து அப்படியே அதை கிரைண்டர்ல விட்டு லுப்பியா அப்படியே ஒரு இலைக்கு அள்ளி குத்து தான் வைக்க சொல்றியா? அது புளிச்சக்கீரையா வேற என்ன என்னன்னு போய் எப்படி அப்படியே குத்து அப்படியே வரவையில பூரா வச்சு ஐயா உன்னை நான் திருமணம்